திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், உங்கள் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ சிவனோடு வாழ்த்துகிறோம். சிவாய நம. வாஸ் வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. நலம் நலம். நாடி சுத்தி. வலது கையை நீட்டிக்கோங்க. உடலை பிரார்த்தனைக்காக தயார்படுத்துங்க. நாடி சுத்தி. மூச்சை இழுங்க உள்ள. சோ கும்பகா. ஹம். ரெடி? ஃபாஸ்திரியா. கைகளில் ஆதி முத்ரா. குனிங்க. மூச்சை இழுங்க. சோ ஹம் 10 முறை. ரெடி? ஆகார பிராணாயாமம். கைகளில் ஆதி முத்ரா. 10 கவுண்டிங்.
பிரார்த்தனை. நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்த பெற்றோரை தியானித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட நல்ல இதயங்களை தியானித்துக் கொள்ளுங்கள். ஞான கடவுளான விநாயகமூர்த்தியை தியானித்துக் கொள்ளுங்கள். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை ஒரு எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஐயன் ஈசனுக்கான வாழ்த்து. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் தரலாமே. அம்மை உமையாளுக்கான வாழ்த்து. அவளை ஒழிய அமரரும் இல்லை, அவள் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி மூவரால் ஆவதும் ஒன்றில்லை, அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே. ஐயன் திருமூலனுக்கான வாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம நமது தனி மனித வளர்ச்சிக்கான வளர்ச்சி விதிகள் 15 சூத்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல முதல் சூத்திரம், உன்னுடைய வளர்ச்சிக்கு தனி ஒருவனாக நீ முயற்சி செய்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம். நம்பர் 1. நம்பர் 2, உன்னிடமில்ல பலகீனம் என்ன, பலம் என்ன, அதை நன்கு உணர்ந்து பலகீனத்தை பலமாக மாற்று. நம்பர் 3, உன்னுடைய திறமையை எங்கு காசாக்க முடியுமோ, எங்கு விற்பனை செய்ய முடியுமோ அங்கே நீ நகர்ந்து செல். 4வது, உன்னோடு ஒன்றுபட்ட குணம் படைத்த மனிதர்களை ஒன்று திரட்டி உனக்கான செல்வத்தை உருவாக்கு. 5வது, நீ எடுக்கும் இந்த செல்வ முயற்சியில் பொறுமையாக நிதானமாக அனுபவித்து செல்வத்தை அடைய முயற்சி செய். அவசரமா முயற்சி செய்யக்கூடாது. எப்படி ஒரு அழகிய பெண்ணை ஒரு வாலிபன் நிதானமாக நின்று சுவாரஸ்யமாக அழகை ரசிப்பானோ, அதை போல செல்வத்தை சேர்க்கும் பொழுதும் அவசரம் இருக்கவே கூடாது. செல்வத்தை பரிபூரணமா காதலிக்கும். செல்வத்தை சேர்க்கிறதே ஒரு கொண்டாட்டமா பண்ணும். எப்படி ஒரு அழகான பெண்ணை ஒரு வாலிபன் காதலிப்பானோ, இப்போ ஒரு 5-6 அழகான கன்னி பெண்கள் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வாலிபன் பார்த்துக்கிட்டு, ஐயோ 5 பிள்ளைங்க வருதே, நான் இதை எதை ரசிக்க போறேன் அப்படின்னா பதறுவான். ஒன்னா ரசிப்பான். அது அவனுக்கு கிடைச்ச பொக்கிஷமா நினைப்பான். அதே மாதிரிதான் செல்வத்தை சேர்க்கும் பொழுது அவசரப்படக்கூடாது. அந்த இடத்துல ரொம்ப அதீத டென்ஷன் ஆகக்கூடாது. ரிலாக்ஸா செல்வத்தை சேர்க்கிறதே ஒரு கொண்டாட்டமா, ஒரு கலவியலா நினைச்சு செல்வத்தை சேர்க்கும். அப்பந்தான் அந்த செல்வத்துடைய சூட்சமம் என்னன்னு புரியும். அப்பந்தான் அளப்பரிய செல்வத்தை உன்னால உருவாக்க முடியும்.
செல்வத்தை சேர்க்கிறது வாழ்வாதாரத்துக்காக சேர்க்கக்கூடாது. எனக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடு, எனக்கு பணத்தை சம்பாத்தியம் பண்ணாதான் சாப்பாடு, அப்படி நினைச்சு செல்வத்தை சேர்க்கக்கூடாது. செல்வத்தை சேர்க்கிறதே ஒரு கொண்டாட்டம், செல்வத்தை சேர்க்கிறதே ஒரு ஹாபிஸ். அந்த மாதிரி செல்வத்தை சேர்க்க. இப்போ ஒரு சாதாரண கட்டிட தொழிலாளி அவன் வேலைக்கு போறான் அப்படின்னா அவன் அன்னைக்கு வேலை பார்த்தாதான் சாப்பாடு, அதனால பற்றாக்குறை மனப்பான்மையோட போவான். ஆனா அதே இது ஒரு ரிலையன்ஸ் அம்பானி, அதே போல சினிமா நடிகர் ரஜினிகாந்த், அவர் விஜய், அஜித் குமார், இப்படிப்பட்டவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க செல்வத்தை வாழ்வாதாரத்துக்காகலாம் திரட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு செல்வத்தை சேர்க்கறது பிடிக்கும், அதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி ஒரு மது குடிக்கிறவனுக்கு மதுவை குடிக்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம், அதே மாதிரி செல்வத்தை தேடணும். எப்படி ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை தேடுகிறானோ, எப்படி ஒரு குடி நோயாளி மதுவை நாடுகிறானோ, எப்படி ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தை நாடுகிறானோ, அதை போல செல்வத்தை அனுபவித்து ரசித்து ருசித்து செல்வத்தை நாம சேர்க்கணும். அப்பதான் அந்த செல்வத்தின் மீது காதல் பிறக்கும். அப்படி நீ செல்வத்தை தேடினால் செல்வம் உனக்கு வரக்கூடிய வழிகள் அனைத்தும் உனக்கு தெரியும். எப்படி போனா பணத்தை திரட்டலாங்கிற வழிமுறை உனக்கு இந்த இயற்கையே உணர்த்தும். ஏன்னா பணக்காரங்க எல்லாரும் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, சூழ்நிலையால் கட்டமைக்கப்பட்டவர்கள். அதனால பணத்தை சேர்க்கிறத கஷ்டத்தோட, டென்ஷனோட, வெறுப்போட பணத்தை தேடாத, உனக்கு கிடைக்காது. அதை ஒரு கொண்டாட்டமா கொண்டு போ, கிடைக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, உனக்கு வண்ணத்து பூச்சி வேணும் அப்படின்னா ஒரு செடியில இருக்கிற வண்ணத்து பூச்சை பிடிக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு ஓடணும்னா அது ஓடிடும். அதே வண்ணத்து பூச்சிக்கு தேவையான மலரை உன்னுடைய வீட்டு வாசல்ல நீ நட்டு வை. நீ நட்டு வைத்த செடிகள் மலரை கொடுக்கும் பொழுது வண்ணத்து பூச்சி தானே வரும். நீ விரட்டுனா கூட அது ஓடாது, ஏன்னா அதுக்கு தேவையானது அங்க இருக்கு. அதே மாதிரி பணத்தை தேடி ஓடாத, பணம் வர்றதுக்கான தகுதியை வளர்த்துக்கோ. பணம் வர்றதுக்கு என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கிடணுமோ, என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்யணுமோ அதை உற்பத்தி செய். பணம் தானே தேடி வரும். இந்த புரிதலோடு இன்றைய வகுப்பை நாம் தொடர்கிறோம். முதல்ல எளிய முறை யோகா செய்வுகள். எல்லாரும் காலை நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு மெத்தட்லையும் 6 கவுண்டிங். ரெடி? ஸோ ஹம், ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6. நெக்ஸ்ட் ஸோ ஹம், ஸோ 1, ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6. வலச்சுழல் 1, 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2, 3, 4, 5, 6. மறுபடி வலம் 1, 2, 3, 4, 5, 6. ரெடி? கைகளால் இடுப்பை தூக்கிக்கோங்க. ஒரு 6 கவுண்டிங். ஸோ ஹம், ஸோ 2, ஸோ 3, ஸோ 4, ஸோ 5, ஸோ 6. நெக்ஸ்ட் ரைட் லெக்.
so hum, so tu, so three, so four, so five, so six. Ready? 20 counting. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Next, 10 counting. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Right leg or a 6 counting. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. Next. Left leg. So hum. So hum. So 3. So 4. So 5. So 6. Right leg மடிங்க. அதுக்கு மேல left leg ஒரு 6 counting. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. Opposite side. Left leg. Left side. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. Ready? Left leg. Right leg. 6 counting. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. So ready. Right leg. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. So relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? ஒரு 6 counting. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. So relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. மெதுவாக எந்திரிங்க. ரெடி? ரெடி? ஆதி முத்ரா.
6 counting. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. Okay, next. Right leg. So hum. So hum. So 3. So 4. So 5. So 6. Left leg. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. Ready? Pakavate. So hum. So hum. So 3. So 4. So 5. So 6. Left leg. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. Ready? Keep rotation. 6 counting. 1, 2, 3, 4, 5, 6. Opposite. 1, 2, 3, 4, 5, 6. Marudi valam. 1, 2, 3, 4, 5, 6. Ready? Right hand. So hum. So two. So 3. So 4. So 5. So 6. Relax. Next. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. So ready. Ready? வலது கையில் சமான முத்ரா முன் சுழற்சி 1 2 3 4 5 6 back 1 2 3 4 5 6 front 1 2 3 4 5 6 relax இடது கை சமான முத்ரா 1 2 3 4 5 6 back 1 2 3 4 5 6 மறுபடியும் முன்பக்கம் 1 2 3 4 5 6 relax ready come on next movement so hum 6 முறை so hum so 2 so 3 so 4 so 5 so 6 next so hum so 2 so 3 so 4 so 5 so 6 next so hum so 2 so 3 so 4 so 5 so 6 next 1 2 3 4 5 6 opposite 1 2 3 4 5 6 மறுபடி வரலாம் 1 2 3 4 5 6 clapping over method 6 clap 1 2 3 4 5 6 next 1 2 3 4 5 6 next 1 2 3 4 5 6 next 1 2 3 4 5 6 ready
இடது கை மீது வலது கை. 1 2 3 4 5 6. ஆப்போசிட். 1 2 3 4 5 6. Next. 1 2 3 4 5 6. Opposite. 1 2 3 4 5 6. Next. 1 2 3 4 5 6. Opposite. 1 2 3 4 5 6. Next. 1 2 3 4 5 6. Opposite. 1 2 3 4 5 6. Ready? So hum. So hum. So 3. So 4. So 5. So 6. Come on. Shoulder workout. 6 counting. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. Next neck workout. So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. Ready? So hum. So 2. So 3. Full rotation. 3 counting. வலச்சுழல். 1 2 3. Opposite. 1 2 3. மறுபடியும் வலம். 1 2 3. Ready? Relax breathing. 1 2 3 4 5. Ready? Next movement. இப்படி உட்காருங்க. இது 1. So hum. So hum. So hum. So hum. உட்காரும்போது தலையை குனியணும். எந்திரிக்கும் போது தலையை வான் நோக்கி பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. So hum. இது 20 கவுண்டிங் செய்ய போகிறோம். 10 கவுண்டிங் மெதுவாக செய்யணும். அடுத்த 10 கவுண்டிங் வேகமாக செய்யணும். ரெடி? So hum. So 2. So 3. So 4. So 5. So 6. So 7. So 8. So 9. So 10. So relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? மூச்சு ஆழமா இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க.
ரெடி? அர்த்த சிரசாசனம். 30 கவுண்டிங் மூச்சை இழுத்து விடணும். ரெடி? வஜ்ராசனம். அளவெடுங்க. ரெடி? அதில் நின்றுக்கோங்க, இதுக்கு மேலே வரக்கூடாது. ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. சுபாஷ், மைக்கேட் வா. இயல்பான மூச்சு இழுத்து விடுங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது மகா லிங்க விருத்தி சூத்திரத்தில் ஒரு பிரதான சூத்திரத்தை பார்க்க போகிறோம். இது வந்து மெயினாக லிங்கத்தின் அளவுதனை நீட்டிப்பதே இந்த ஆசனத்துடைய வேலை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். லிங்கத்தின் அளவுதனை நீட்டுவதே இதன் பிரதான பணி. அதனால் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய செய்ய நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் நல்ல வீரியமாக இருக்கும். ஆன் பண்ணிட்டேம்மா.